மத்திய அரசு பணிகளில் தயாராகிக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்கள் டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Z1, Z2 மற்றும் Z3 முறையே 100, 50 மற்றும் 75 நாட்களில் ஒரு வேலையை செய்ய முடியும். அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை தொடங்கினர். ஆனால் Z2 வேலை முடிவதற்கு 15 நாட்களுக்கு முன்பு வெளியேறினர் எனில் எத்தனை நாட்களில் பணி முடிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Z1, Z2, Z3 வந்து கொடுத்துருக்காங்க. 100, 50, 75 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 300 வருமா? எல்சிஎம் கண்டுபிடிச்சா இது வந்து என்னது, அவங்களோட டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த எல்சிஎம்க்கு இந்த 100 இப்படி போட்டோம்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா என்ன வருது, 3 டைம்ஸ் வருதா? இதுதான் இவங்களோட எஃபிஷியன்சியா இருக்கும். இது வந்து 3 டைம்ஸ் வருமா? அப்ப 300/50 பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 6 டைம்ஸ் வருமா? அப்ப இது வந்து என்னது, 6 டைம்ஸ் வரும். அப்ப 75 பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 13 வருதா? 13 வரும். நெக்ஸ்ட் அவங்க மூவரும் சேர்ந்து வேலையை தொடங்கினர். அப்ப 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா வேலை முடிவதற்கு Z2 வந்து 15 நாட்களுக்கு முன்னாடியே போறாங்க. அப்ப 3 பேரையும் ஆட் பண்ணணும். அப்ப 3 பேரையும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், Z2 மட்டும் எனது 15 நாட்கள் மைனஸ் பண்ணணும். அப்ப எப்படி ஆட் பண்ணலாம்னா 3x பிளஸ் இது 13 தான் வரும். அதுதான் நம்ம இப்படி ஃபார்மேட்ல பண்ண போறோம். 3x பிளஸ் 6x பிளஸ் 4x இதுதான் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணணும்னா இந்த 6x Z2 தான் வந்து என்னது 15 நாட்களுக்கு முன்னாடியே போறாங்க. அப்ப 3x பிளஸ் 4x தனியா இந்த 4x இந்த சைடு கொண்டு வந்துட்டு பிளஸ் 6x மைனஸ் 15 எடுத்துக்கணும். இதுதான் வந்து 300 எடுத்துக்கணும். 15 நாளுக்கு முன்னாடியே போறாங்க அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளோட எத்தனை நாட்களுக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வரும், 7x பிளஸ் இது மல்டிபிள் பண்ணிக்குவோமா உள்ள கொடுத்து, அப்ப 6x பிளஸ் இது மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் 90 வருமா? ஈக்குவல் டு 300 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஃபுல்லா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 13x ஈக்குவல் டு இந்த மைனஸ்ல இருக்கா, இந்த சைடு போச்சுன்னா என்ன வரும், பிளஸ்ல வந்துருமா? அப்ப என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு 319 வரும். அப்ப x is equal to 390/13. இப்போ 1 இது 3 டைம்ஸ். இப்போ x is equal to நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 30. ஆப்ஷன் டி வரும். எத்தனை நாட்களில் பணி முடிஞ்சது அப்படின்னு கேட்டோம்னா 30 நாட்களில் பணி முடிஞ்சிரும். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அரைக்கோளத்தின் விட்டம் 21 சென்டிமீட்டர். அரைக்கோளம் இருக்கு, அதோட விட்டம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 21 சென்டிமீட்டர் எனில் அந்த அரைக்கோளத்தின் மொத்த மேற்பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த மேற்பரப்பளவு ஃபார்முலா என்னது, 3πr². அப்ப என்ன பண்ணணும், 3 × 22/7 × ஆரோட வேல்யூ என்னது, d/2 தான் என்னது ஆரோட வேல்யூ. அப்ப 21/2 × 21/2 இதை கேன்சல் பண்ணோம்னா இது 7, இது வந்து 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா இது 11 டைம்ஸ் வருமா? பேலன்ஸ் என்ன இருக்கு, 11 × 3 × 21 × 3 இருக்கா? இப்ப 3 மல்டிபிள் பண்ணோம்னா 9 வருமா? பட் 99 × 21 வரும் பை 2 இருக்கு. நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணோம்னா 99 21 மல்டிபிள் பண்ணணும். Two 2079/2 இருக்கா? by 2 ஆல கேன்சல் பண்ணணும். இப்ப கேன்சல் பண்ணோம்னா இது 1 0 3 வரும், பேலன்ஸ் 9 வரும், பேலன்ஸ் 5 வரும். அப்ப 10395 1039.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 கார்கள் ஒரே இடத்தில் இருந்து புறப்பட்டு எதிரெதிர் திசைகளில் பயணிக்கின்றன. ஒரு கார் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் மற்றொன்று 50 km/h வேகத்திலும் பயணிக்கின்றன எனில் 5 மணி நேரத்திற்கு பிறகு அவை ஒன்றுக்கொன்று எவ்வளவு தொலைவில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்முலா என்னது, d/t is equal to s. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு 2 ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு வந்து என்னது, ஆப்போசிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? அப்ப ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 40யும் 50யும் ஆட் பண்ணா 90 வரும்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 5 மணி நேரத்திற்கு பிறகு. அப்ப d யோட தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் s * t ஃபார்முலா போட்டுக்கலாமா? அப்ப 90 * 5 பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 450 கிலோமீட்டர். ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. முதல் 31 ஒற்றைப்படை எண்களை சராசரி என்ன கேட்டிருக்காங்க. சோ ஆட் நம்பரோட ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் ஆவரேஜ் கேட்டிருந்தாங்கன்னா ஆட் நம்பர்ஸ் கேட்டா n வரும். இதே ஈவன் நம்பர்ஸ் அப்படினு கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும் n + 1 வரும். அப்ப ஆட் நம்பர்ஸ் 31னா அப்ப 31 தான் வரும். ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொம்மைக்கு முதலில் 25 செலவாகும். ஆனால் அது 30% தள்ளுபடியில் விற்பனைக்கு வருகிறது எனில் விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. சோ 25ல 30% பார்த்துட்டு அதை வந்து 25ல நம்ம மைனஸ் பண்ணணும். இப்ப 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 2 டைம்ஸ் வருமா, இது 5 டைம்ஸ் வருமா. அப்ப நமக்கு என்ன வரும் 15/2 வரும். இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது 7.5 வருமா. அப்ப 25 - 7.5 என்ன வரும் நமக்கு 17.5. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட நகரத்தின் மக்கள் தொகை முதல் ஆண்டில் 5% மற்றும் இரண்டாம் ஆண்டில் 8% அதிகரிக்கிறது எனில் மக்கள் தொகையின் ஒட்டுமொத்த அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துல 5% அதிகரிக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து என்னது 8% அதிகரிக்குதா. நெக்ஸ்ட் 5 * 8/100 xy + or - xy ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலால போடலாம். அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1, இது வந்து என்னது 20 டைம்ஸ் வருமா. இல்லனா டைரக்டாவே இப்படி எழுதிக்கலாம் 5 + 8 + or - 5 * 8/100 இருக்கா. இது என்ன எடுத்துக்கலாம் 14 வருமா. இந்த 5 * 8 40 வருமா. அப்ப 40/100 எப்படி எடுத்துக்கலாம் நம்ம 0.4 அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்ப இங்க என்ன இருக்கு ஆல்ரெடி 13 இருக்கா. அப்ப 13 பிளஸ் தான் 0.4. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 13.4%. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. A/B 2:3 மற்றும் B/C 4:5. A/B வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2:3 கொடுத்திருக்காங்க. B/C வந்து 4:5 கொடுத்திருக்காங்க. ABC களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டால் A இன் பங்கை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து A/B/C வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் இந்த 2 3 இருக்கு, இங்க 2 3 வரும். இங்க 4 5 இருக்கா, இங்க 4 5 வரும். இங்க 3 வரும். அந்த இடத்துல adjacent இருக்கிறது 4 வரும். நெக்ஸ்ட் இத மல்டிபிள் பண்ணோம்னா இங்க 15, இங்க வந்து 12, இங்க வந்து 8 வருமா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு 70,000 பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்ப 70,000 வந்து என்ன பண்ணணும் இது 3 இந்த வேல்யூஸால நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அப்ப இத ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 8 + 12 வந்து 20 வருமா. அடுத்து இங்க என்ன வருது 15 பண்ணோம்னா 35 வருமா. 35ஆல கேன்சல் பண்ணா இது 1, இது 2 டைம்ஸ். அப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு 2000 கிடைச்சிருக்கா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க A வோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. A க்கு வந்து என்ன இருக்கு நமக்கு 8 இருக்கா. அப்ப 8 * 2 பண்ணோம்னா என்ன வருது 16,000. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. தனி வட்டியில் ஆண்டுக்கு 7% மற்றும் 7% 350 மாதாந்திர வட்டியை பெற தேவையான தொகையை கண்டறியும் கேட்டிருக்காங்க. சோ தனி வட்டியில என்ன சொல்லிருக்காங்க தனி வட்டினா PNR/100. அப்ப P வந்து தெரியாது. நெக்ஸ்ட் வந்து N என்ன கொடுத்திருக்காங்க ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7 கொடுத்திருக்காங்க /100. இதுதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க 350 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இத கேன்சல் பண்ணோம்னா இது 1, இது 5 டைம்ஸ் வருமா. அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 5000 கிடைச்சிருக்கா. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஒரு வருடத்திற்கு கேட்டிருக்காங்களா. மாதாந்திர வட்டி அப்படினா என்னது ஒரு வருஷத்துக்கு என்னது 12 மாசம் இருக்குமா. அப்ப இது மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும் 60 வருமா. அப்ப நமக்கு 60,000. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 6 8 9 மற்றும் 10 வினாடிகள் இடைவெளியில் 4 மணிகள் ஒலிக்கின்றன. 6 8 9 10 இடைவெளியில் 4 மணிகள் ஒலிக்கின்றன. அனைத்து மணிகளும் ஒரே நேரத்தில் ஒலிக்கின்றன எனில் எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு அவை மீண்டும் ஒன்றாக ஒலிப்பார்கள் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணணும் LCM எடுக்கணும். 2 ஆல பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும், 9 வரும், 5 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 3 ஆல பண்ணோம்னா இது 1, இது வந்து 3 டைம்ஸ் வரும். இங்க 4, இங்க 5 இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும் 5 * 4 என்ன வருது 20 வருமா. அப்ப 3 * 3 என்ன வரும் 9 வருமா. 9 * 2 பண்ணணும். அப்ப இங்க என்ன இருக்கு 18
20 into 18 இருக்கா அப்ப 18 into 2 வந்து என்ன வரும் 36 வருமா அப்ப 360 வரும் இது வந்து என்னது வினாடிகள்ல கொடுத்திருக்காங்க நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க நிமிடம் கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் by 60 ஆல கேன்சல் பண்ணி இது 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க என்ன வரும் 6 டைம்ஸ் வரும் அப்ப 6 நிமிடங்கள் ஆப்ஷன் A வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन 5 எண்களின் சராசரி 36 ஆகும் முதல் 2 எண்களின் சராசரியானது கடைசி 3 எண்களின் சராசரியின் 1.5 மடங்கு ஆகும் எனில் முதல் 2 எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க சோ 5 எண்கள் தெரியாது அதனால எப்படி எடுத்துக்கலாம் a + b + c + d + e ன்னு எடுத்துக்கலாம் இந்த சராசரி தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு 36 ன்னு கொடுத்திருக்காங்க இத கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா a + b + c + d + e = 180 இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க முதல் 2 எண்களின் சராசரி முதல் 2 எண்கள் என்னது a + b ஆ முதல் 2 எண்களின் சராசரியானது கடைசி 3 எண்களின் சராசரி கடைசி 3 எண்கள் என்னது c + d + e சராசரியின் 1/5 பங்கு அப்படினா என்னது 1.5 எப்படி எடுத்துக்கலாம் 3/2 ன்னு எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் இந்த 2 ஐயும் இந்த 2 ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த 3 ஐயும் இந்த 3 ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப a + b = நமக்கு என்ன கிடைச்சிருக்கு c + d + e ன்னு கிடைச்சிருக்கா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேல்யூ வந்து a + b யோட வேல்யூ வந்து முதல் 2 எண்களின் கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்காங்க அப்ப c + d + e க்கு பதிலா நம்ம a + b ன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்ப என்ன வரும் 2 times of a + b = 180 நமக்கு கிடைச்சிருமா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப a + b யோட வேல்யூ என்னவா இருக்கும் 180/2 இத கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 90 ஆப்ஷன் D வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन சுரேஷ் ஒரு காரை 36% நஷ்டத்தில் விற்கிறார் 100 இருக்கு அப்ப 36% நஷ்டம் அப்படினா என்ன வரும் 64 வருமா 64 க்கு விக்கிறாங்க அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க அப்ப அடக்க விலைன்றது என்னது 100 விற்பனை விலைன்றது என்னது 64 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு கிடைச்சிரும் 2 ஆல கேன்சல் 4 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும் 25 டைம்ஸ் வருமா இது 4 ஆல கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் வருமா அப்ப 25:16 ஆப்ஷன் D வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन √0.000081 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம் அப்ப 0.000081 இருக்கா அப்ப 81 க்கு என்ன வரும் 9 வருமா நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம் பாயிண்ட் இங்க இதுதான் வந்து என்னது இதுதான் வந்து ஆன்சர் இதோட ரூட் வேல்யூவா இருக்கும் ஆப்ஷன் B வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन 2/4 * 3/3, 2/5 * 3² மற்றும் 2/5 * 3/6 இன் மிக குறைந்த பொதுவான பெருக்கல் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க மிக குறைந்த பெருக்கல் கேட்டிருக்காங்க அப்ப LCM வந்து கேட்டிருக்காங்க அப்ப LCM னா என்ன பண்ணுவோம் எல்லாத்துலயும் இருக்கறத எழுதிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கறத எழுதுவோமா அப்ப 2 * 3 எல்லாத்துலயுமே இருக்கா 2 3 இருக்கு இப்ப எக்ஸ்ட்ரா வந்து இங்க 4 அப்படினு இருந்துச்சு இந்த 4 ஐயும் எழுதிக்கணும் அப்ப இங்க 2 3 மட்டும் தான் இருக்கு அப்ப நம்ம எப்படி எடுக்கலாம் 2 3 மட்டும் எடுக்கலாம் பவர் வந்து எப்படினா பெருசா இருக்க பவர் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்ப 2 பவர்ல எது பெருசா இருக்கு 2/5 தான் பெருசா இருக்கு அப்ப 3 பவர்ல பார்த்தோம்னா 3/6 வந்து பெருசா இருக்கா அப்ப அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் C வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வேறுபாடு சோ அடக்க விலைனா என்னது CP விற்பனை விலைனா என்னது SP உள்ள வேறுபாடு தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க 132 கொடுத்திருக்காங்க லாப சதவீதம் 20% சோ இந்த சேஞ்சஸ் தான் வந்து என்னது 20% இருக்குமா அப்ப 20% தான் என்னது 132 ஆ இருந்துச்சுனா நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க விற்பனை விலை என்னது 120 ஆ ஏனா 20% லாபம் சொல்லிருக்காங்க அப்ப 120 ஆ தான் இருக்கும் அப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இது 1 டைம்ஸ் வரும் இது வந்து 6 டைம்ஸ் வருமா அப்ப 132 into 6 பண்ணோம்னா 792 ஆப்ஷன் A வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन 4m = 5n = 20c என்றால் m n c இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சோ m ஃபர்ஸ்ட் m n c கேட்டிருக்காங்க சோ m கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த n ஐயும் இந்த c யும் மல்டிபிள் பண்ணிக்கணும் n விட்டுட்டு m விட்டுட்டு அப்ப 5 * 20 என்ன வரும் 100 வருமா
நெக்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், m ஐயும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 4 × 20 என்ன வரும், 80 வரும். நெக்ஸ்ட் c கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 5 × 4 என்ன வரும், 20 வரும். எல்லாத்தையும் காமனா டிவைட் பண்ணோம்னா 20 ஆல டிவைட் பண்ணுவோம் 1, இது வந்து 4 டைம்ஸ் வரும், இது வந்து 5 டைம்ஸ் வரும். அப்ப 5:4:1 ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 2022 இல் A நகரம் 62,500 மக்கள் தொகையை கொண்டிருந்தது. ஒரு வருடத்திற்கு பிறகு A நகரத்தில் மக்கள் தொகை 75,000 அதிகரித்தது. மக்கள் தொகையில் எவ்வளவு சதவீதம் அதிகரிப்பு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவா இருந்திருக்கு, 62,500 இருந்திருக்கா. இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 75,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இதோட டிஃபரன்ஸ் என்னது, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா 7,500ல இருந்து 62,500 வந்து மைனஸ் பண்ணோம்னா 12,500. இந்த 12,500 வந்து 62,500ல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது 25 ஆல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும், இது 25 டைம்ஸ் வருமா. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா இது 1, இது வந்து 5 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 100/5 கிடைச்சிருக்கு. இதை கேன்சல் பண்ணா நமக்கு 20%. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பொருளில் குறிக்கப்பட்ட விலை 640, எம்பி வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 614 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதன் தள்ளுபடி 37.5, அப்ப டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க, 37.5 கொடுத்திருக்காங்க. பொருளின் விலை என்னவாக இருக்கும், சிபி தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப இது என்னது, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கதா நம்ம சிபியா இருக்குமா. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, 37 போயிருச்சுன்னா நமக்கு 62.5 தான் கேட்டிருக்காங்க. அப்ப 100 வந்து 640 இருந்துச்சுன்னா 62.5 வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதனை மல்டிபிள் பண்ணோம்னா 625 எடுத்துட்டு 64 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு 400 கிடைச்சிருக்கா. 4000 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு 10 இருக்கு இல்லையா, 10 ஆல டிவைட் பண்ணனும், ஒரு 0 போயிடும். இங்க வந்து என்னது பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கா, அப்ப இங்க ஒரு 0 வந்து போயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 400 வரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு மனிதனால் ஒரு வேலையை 28 நாட்களில் செய்ய முடியும். 28 நாட்கள செய்ய முடியுமா. ஒரு மனிதனால் 8 நாட்களில் மொத்த வேலையின் எந்த பகுதியை செய்ய முடியும் கேட்டாங்க. அப்ப 28 நாட்கள் அவங்களால செய்ய முடியும். அப்புறம் 8 நாள்ல எவ்வளவு செய்ய முடியும் கேட்டிருக்காங்க. இப்ப 2 ஆல கேன்சல் பண்ணா இது 4 டைம்ஸ் வருமா, இது வந்து 1 1 4. நெக்ஸ்ட் இது 2 ஆல கேன்சல் பண்ணா 2, இங்க 7 வரும். அப்ப 2/7 ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 5 ஆல் வகுத்தால் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டு இங்க லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 9 இருக்கா. அப்ப 9 மட்டும் பார்த்தோம்னாவே போதும். அப்ப 9 இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது, 4 வருதா. அப்ப 4 தான் என்னது மீதி. ஆப்ஷன் சி 4. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு வருடத்திற்கான கூட்டு வட்டிக்கும் 30% வருடாந்திர விதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 337.5க்கு என்ன தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருடத்திற்கு கூட்டு வட்டி இருக்கு. கூட்டு வட்டி வந்து 30 கொடுத்திருக்காங்களா, 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, R வந்து 13 கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க, அரை ஆண்டுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அரை ஆண்டுக்கு என்ன பண்ணும், by 2 பண்ணுவோமா. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 15. இப்ப தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சேமா தான் இருக்கும். செகண்ட் இயர்ல என்ன பண்ணுவோம், அந்த வட்டிக்கு தான் வட்டி கண்டுபிடிப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த 15க்கு நம்ம 15% கண்டுபிடிச்சோம்னா அதுதான் இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப 15க்கு 15% பார்த்தோம்னா என்ன வரும், 225 வருமா. 15 ஸ்கொயர் 225. 2 டிஜிட் புள்ளி வச்சோம்னா 2.25. இங்க 2.25 இருக்கு. இந்த 2.25 தான் 337 கொடுத்திருக்காங்க. அப்ப 2.2533.7.5 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இத புள்ளியை கேன்சல் பண்றதுக்காக நம்ம வந்து into 100 பண்ணிக்கலாம். அப்ப 225 தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 3375
0வா இருக்கும். அப்ப நமக்கு 100 தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணும்போது இது 20, இது வந்து 15 ஸ்கொயரா, அப்ப 15 வரும். நெக்ஸ்ட் இது வந்து என்னது 15ல கேன்சல் பண்ணோம்னா 15 கியூபோட வேல்யூவா இருக்கும். அப்ப இங்க என்ன வரும் 225 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 15 வருமா, 150 வரும். ஏன்னா இந்த 0 ஆட் பண்ணிட்டோம்னா அப்ப 150 into 00 அப்ப 15,000. ஆப்ஷன் சி வரும். Thank you.